நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு தெளிவான சத்தியத்தை விளக்கி கொடுப்பாராக. இங்க வேத வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளை என்ன நடக்கும் என்பதை மனுஷன் அறியான். ஆமென். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை மனுஷன் புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் மிகவும் கடினம். தேவன் அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் போட்டு வச்சிருக்க பாஸ்வேர்டை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆம், தேவன் லாக் பண்ணி வச்சிருக்க அந்த காரியம் தான் எதிர்காலத்தை குறித்த அறிவு, எதிர்காலத்தை அறிந்து கொள்கிற அறிவு. அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை கெஸ் பண்ணா கூட நம்ம அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் அதை பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நடந்து முடிந்ததை எப்படியாவது அறிந்து கொள்ளலாம். இந்த குடுகுடுப்பக்காரன் எல்லாம் நம்ம ஊர்களுக்கு வருவான். இப்போ அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்லுவான், நடந்ததெல்லாம் சொல்லுவான். அங்கே அப்படி நடந்துச்சு, இங்கே எப்படி நடந்துச்செல்லாம் சொல்லுவான். நீங்கள் யார்கிட்டையாவது அந்த காரியங்களை குறி கேட்க போனீங்கன்னா, கணக்கு கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க போறவங்களுக்கு தெரியும். அவன் நடந்தெல்லாம் சொல்லுவான். ஏன் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு சொல்லுவான். நடந்து முடிஞ்சது எல்லாவற்றையும் சொல்ல முடியும். நிறைய ஊழியக்காரர்களும் நடந்து முடிந்த காரியங்கள் எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. தேவன் எனக்கு கொடுத்த ஒரு கிருபை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கிருபை, எங்கிட்ட ஜெபிக்க வந்தவங்களுக்கு தெரியும். எனக்கு முன்னால ஒருத்தர் வந்து ஒரு 2-3 நிமிஷம் என்ன போற அவங்க மொத்த வரலாறை நான் சொல்லிடுவேன். அல்லேலூயா. அவங்க சின்ன பிள்ளைகள் இருந்த வரலாறு கூட நான் சொல்லிடுவேன். ஜெபிக்க வந்தவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆனால் நான் வெளியே சொல்ல மாட்டேன். அவங்கள்ட்ட சில நேரங்களில் கேட்பேன், சில விஷயங்கள் இப்படி தானா அப்படி கேட்பேன். ஏன் தெரியுமா நான் சில விஷயங்களை அறிந்து கொள்ளாம போராடி ஜெபம் பண்ணி பொல்லாத பிசாசே வெளியே போகணும் நான் ஜெபம் பண்ணுவேன். உள்ள இருக்கிறது கர்த்தருடைய கரமா இருப்பேன். ஆமென். அப்போ நான் அறிந்து கொள்ளணும் இல்லை, இது எதனால இவங்களுக்கு வந்துச்சு, இந்த பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னு ஆண்டு எனக்கு வெளிப்படுத்தி, ஜெபிக்க வரும்போது வெளிப்படுத்தி கொடுப்பாரு. நான் பார்ப்பேன், சில நேரங்களில் கேட்பேன். சிலர் பச்சையாக போய் சொல்லுவாங்க என்கிட்ட. நானும் சிரிச்சுட்டா சரி. ஒரு நாள் கூட பச்சை பொய் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சொல்றத ஐயா கிட்ட பச்சை பொய் தான் சொல்றோம்னு தெரியும். ஆனால் என்னைக்காவது சொல்லியிருக்கிறேன்னா, இங்கிலாந்து தேசத்தில் வேலை பார்த்த ஒரு சகோதரி 5 வருஷமா சுகவீனமாக எழுந்தாங்க. அவங்கள எழும்பி வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் அவங்க என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கி சோதரன் ஜெபிக்கும்படி சொன்னாங்க. ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஆண்டு சில காரியங்களை காண்பித்தாரு. நான் அப்படியே சொல்கிறேன், அவங்களுடைய காரியங்களை நான் சொல்லுகிறேன். நான் பொய் சொல்லலை. ஒருவேளை இந்த மெசேஜ் அவங்க கேட்டுட்டு கூட இருக்கலாம். சூத்திரம் பொய் சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க, ஐயா உண்மையை சொல்லுங்க, நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்களா இந்தியாவில் இருக்கிறீங்களா? நான் சொன்னேன், ஏமா நான் இந்தியாவில், அதுவும் அந்த அன்னைக்கு இருந்த ஒரு சாலைபுதூரில் தாமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க, இல்லையா அப்படியே சொல்கிறீங்களே, இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே சொல்கிறீங்களே. அல்லேலூயா. அப்படி சில நேரங்களிலே நம்ம அறிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. நல்ல ஜெபம் பண்ணாலும் அல்ல சிலருக்கு ஆண்டவருக்கு கிருபை, அப்படி பார்த்த உடனே கண்ணை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க இப்படிதான் நம்மகிட்ட சரியா எப்படி பேசுறாங்க, உள்ள ஒண்ணு வச்சு புறம் ஒண்ணு பேசுறாங்க. எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க கிருபை கருத்தை தந்து இருக்கிறார். பயன்படுதல அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா நான் நல்லா புரிஞ்சுக்க, அது தெரியும், கண்டுபிடி 70% கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதுதான் சொல்ல வருகிறேன். நான் ஏன் சொன்னேன், இவ்வளவு எனக்கு மேட்டர் தெரியுது, எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா நான் மனுஷன். ஆமென். நான் ஊழியக்காரனா இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கலாம், ஆனா நான் மனுஷன். ஆகவே நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அறியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார், எலிசா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எலியாவிடம் இருந்த அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 4ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பெண்மணி அவரை தேடி வருகிற பொழுது அந்த சோதரன் அந்த நேரத்தில் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பாருங்க, நீ எப்படி நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேயாஸ் அவளத்தில் கேட்கிறான். ஆமா நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி வருகிறா. அதனுடைய சோதரன் 26வது வசனத்தை வாசிங்க. நீ அவளுக்கு எதிர்கொண்டு போய்
ஓடி நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தை கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். ஏயா, இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தெரியுமா? இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம் பாருங்க, ஒரு சம்பவம் வருகிறது. ராஜா, சீரிய ராஜா தன்னுடைய பள்ளி அறையில பேசுகிறதை கூட 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் சொல்றாங்க, ஒரு அப்படி இல்லை ஆண்டவனே ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பாம். சத்துருடைய வீட்டில் என்ன நடக்கு, சத்துரு என்ன ஆலோசனை பண்ணுகிறான், சத்துரு என்ன கூடி பிளான் பண்ணுகிறான், எல்லாவற்றையும் எலிசா தீர்க்கதரிசி அறிந்து கொள்வான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மனுஷன் எலிசா. ராஜா திட்டம் போடுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை கவிழ்த்து போடுவதற்கு ராஜா திட்டம் போடுகிறான். திட்டம் போட்டு சதி செய்ய பார்க்கிறான். ஆனா எலிசா தீர்க்கதரிசி அதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவித்து, இந்த பக்கம் போயிடாத, அங்க சீரியா ராஜாவுடைய தண்டு ஒளிச்சிருக்கிறாங்க, ஒன்னு கொன்னுட்டாங்க. சோதரா இப்படியே சொல்லி சொல்லி தப்பிவித்தான். 11ஆம் வசனத்துல பாருங்க, இந்த காரியத்தில் சீரியா ராஜாவுடைய இதயம் குழம்பி போச்சு. யாரையா வெளிப்படுத்துவான்? நீங்க நினைக்கிறீங்க நம்ம பேசுறது யாருக்குமே தெரியாது, நம்ம போறது யாருக்குமே தெரியாது, நம்ம ரகசியமா போயிட்டு வருவோம்னு தான் நினைப்போம். ஆனா கர்த்தர் தம்முடைய தாசர்களுக்கு எப்படியும் வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி அந்த ரகசியத்தை அப்படியே அறிந்து கொண்டு அங்கே இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றான், கவனமாயிரு. இப்ப சீரியா ராஜா குழம்பி போயிட்டான். இது எப்படி தெரியும்? நமக்கு தான், நம்ம தான் யார்கிட்டையும் சொல்லலையே, நம்ம ரகசியமா பேசணும், நம்ம ரகசியமா சொன்னோம், யார்கிட்டையும் சொல்லலையே. அப்ப அவன் வேலைக்காரன் சொல்றான், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறா, இங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறா, அவ சாதாரணமான மனுஷன் இல்ல, அவன் நீ உன்னுடைய பள்ளி அறையில உன் மனைவியை கூட நீ பேசுறது கூட அறிந்து கொள்வான். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி. ஆமென். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக்கும் அந்த தீர்க்கதரிசி இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஐயோ, இந்த மேட்டர் எனக்கு தெரியாம போச்சு, இந்த மேட்டர் எனக்கு தெரியாம போச்சு. அப்படின்னா எப்படிப்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசியா இருந்தாலும் சில காரியங்கள் கர்த்தரால் மறைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசிக்கு இப்படின்னா சாதாரணமான மனுஷர்கள் எப்படி எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆகவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், நாளை நடப்பதை மனுஷன் அறியா. நம்முடைய சிந்தனையை தூண்டுகிற வசனம், நம்முடைய சிந்தனைகளை தூண்டுகிற வசனம். நாளை என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிக்க வேண்டாம். ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யம் உள்ளவன், தன்னுடைய நிலம் நன்றாய் விளந்ததை அறிந்து எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு எச்சி கை கொண்டு காக்க விரட்டாதவனாகவே தனக்குன்னு சேர்த்து வச்சுட்டு எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்றான், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். பாருங்க, ஒருத்தன் பயங்கரமா பிளான் போடியா, மாஸ்டர் பிளான் போடுறான். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் பிளான் போடுகிறான். பிளான் போட்டுட்டு பாட்டி நல்லா உறங்குறான். நைட் வந்து ஒரு ஆள் டப்புன்னு தட்டி எழுப்பிட்டார். அல்லேலூயா. எலும்பு முட்டாளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனை நோக்கி மதிகேடனே அப்படின்னா முட்டாளே, ஒரு அடி எலும்பு முட்டாளே, எலும்பு மதிகேடனே. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ என்ன சிந்தித்து கொண்டு படுத்து கிடக்கிற? இன்றைக்கு ராத்திரி இந்த தூக்கத்திலேயே உன் உயிர் போயிடுச்சுன்னா நீ சேர்த்தவை யாருடையதா? ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஆயிடுச்சாரு பாருங்க. அடி
இப்படி நீ பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கிறியே, பெரிய பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போன உன நிலைமை என்ன? மனுஷன் எதிர்காலத்தை கண்டுபிடிக்க முடியாது. பிரசங்கியுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், பிரசங்கியுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அவர் சகலத்தை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தை அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்கவே மாட்டான். எத்தனை பெரிய கொம்பனாயிருந்தாலும், எத்தனை பெரிய கொம்பனாயிருந்தாலும் அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு, தெரியுமா? யாருக்கா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு ஒரு செய்தி, பிரபலமான ஒரு செய்தி, உலகம் முழுசும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு செய்தி, சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கு போனாங்க. போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வரணும்னு போனாங்க. 9 மாசம் ஆகி வர முடியல. அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க வானத்திலே 2 பேர், சுனிதா வில்லியம்ஸ் அவங்க கூட இன்னொருத்தர். அவங்களை காப்பாற்ற முடியாதபடிக்கு பயங்கரமா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இப்போ ஒரு அனுப்பி இருக்காங்க. அவங்க பூமிக்கு வந்து கொண்டு இருக்கிற செய்தி. போகும்போது என்ன கனவோடு போனாங்க தெரியுமா? போயிட்டு நான் முடிச்சுட்டு இருந்தா சாடிடுவேன். அல்லேலூயா. 9 மாசம் ஆகி சாட முடியல. அதுதான், நீங்க எங்க ஸ்பேஸுக்கு அனுப்பினாலும் சரி, சந்திர மண்டலத்துக்கு ஆள் அனுப்பினாலும் சரி, சூரிய மண்டலத்துக்கு அனுப்பினாலும் சரி, நட்சத்திர கூட்டங்களுக்குள்ள நீ ஓடி ஒழித்தாலும் சரி, நாளை என்ன நடக்கணும் உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. கவனமா வாழணும். நம்ம வாழ்க்கை நம்ம ஏதோ பயங்கர இதா போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பயங்கர இது போல இருக்கிறோம். எனக்கு மேன் பவர் இருக்கு, எனக்கு மணி பவர் இருக்கு, எனக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, எனக்கு போலீஸ் பவர் இருக்கு, ஏன் மிலிட்டரி பவர் கூட இருக்கலாம். உனக்கு நாளை நடப்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். பிரசங்கியுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், பிரசங்கியுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவாங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஞானமா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. தன் காலத்தை மனுஷன் அறிய முடியாது. அவன் பிளான் போடலாம், திட்டம் போடலாம், எல்லா விதமான ஆயத்தமும் செய்யலாம். ஆனா எதிர்காலத்தை அறியாது இருக்கபடினாலே அநேக நேரங்களில் மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுஷங்க பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். சுனாமி வந்துச்சு, சுனாமி வருதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா எப்படியும் தப்பிச்சிருப்பாங்க. அப்படிதானா கன்னியாகுமரி கடல் பகுதியில திடீரென்று சொல்லி கடல் உள்வாங்கி போன உடனே எல்லாரும் பயங்கர சத்தம் போட்டாங்களாம். சத்தம் போட்டு வாசல் திறந்துடுச்சு, நம்ம சொர்க்கத்துக்கு போற வாசல். அதுக்கு பேர் சொன்னாங்க, இப்ப சொல்ல முடியாது. சொர்க்கத்துக்கு போற வாசல் திறந்துடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஓடி போனாங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ள போன தண்ணி மொத்தமா வெளியே வந்துச்சு. தண்ணி உள்ள போகிறது திரும்ப நம்மள மூழ்கடிக்க திரும்ப வரும் என்றது தெரிஞ்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஓடி தப்பிச்சிருப்பான். ஒரு பூமி எதிர்ச்சி வரப்போகுது, ஒரு பூகம்பம் வரப்போகிறது, நம்ம அதை புரிந்து கொண்டோம், அல்லது ஒரு பேரலை வரப்போகுது புரிந்து கொண்டோம்னா நம்மை தப்பு வைத்துக் கொள்ள முடியும். ஆனா ஒன்னும் தெரியாதனால சுனாமியிலும் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும், பூமி அதிர்ச்சியிலும் மாட்டிக்கொண்டிருக்கும், விபத்துக்களிலும் மாட்டிக்கொண்டிருக்கும். ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. அதனால வசனம் சொல்லுகிறது, என்ன நடக்குன்னு தெரியாது. மனுஷர்கள் மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிய கண்ணியை பிடிப்படுவது போலவும், மனுபுத்திர பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா வாழுங்க, கொஞ்சம் அடக்கி வாசித்து வாழுங்க. எதிர்காலத்தை தெரியாதபடினால எச்சரிக்கையா வாழுங்கள் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பிரசங்கி 10:14, மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியா, தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறது அவனுக்கு அறிவிப்பவன் யார்?
அடுத்து ஒரு கருத்துக்கு சொல்லப்படுவார். மூட அதிகமா பேசுகிறான். சிலருக்கு எனக்கு வாய் இருக்கு, எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லி சில எதையும் பேசிட்டே இருப்பான். அதையும் பேசுவான், இதையும் பேச, எல்லாம் பேசுவான். வேற சொல்லுங்க, முட்டாள் அறிவு கட்டத்தனமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம, தேவ திட்டம் என்னதுன்னு தெரியாம அவன் மூடத்தனமா பேசி கொண்டு இருக்கிறான். அடுத்து என்ன நடக்க போகும் என்பதை அவன் அறியாது இருக்கிறான். அதனால கவனமாயிரு. பொதுவாகவே நம்ம சொல்றோம், ஐயோ இப்படி நடக்கணும் அறிஞ்சிருந்தா அந்த வாயை திறந்திருக்க மாட்டேனே, ஐயோ இப்படி நடக்கணும் நான் சும்மா இருந்திருப்பேனே, அதை பண்ணியிருக்க மாட்டேனே, இதை பண்ணியிருக்க மாட்டேனே என்று சொல்லி சில நேரத்தை நம்ம புலம்புவோம். ஏன் தெரியுமா? அதோட விளைவு என்னன்னு நம்ம தெரியாததால தான். அவருடைய விளைவு என்னன்னு நம்ம புரியாதனால தான். நமக்கு ஞானம் இருக்கு, நமக்கு அறிவு இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்தில் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாம் தெரியும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எல்லா மாவட்டத்தில் உள்ள செய்தி தெரியும், இங்கிலாந்தில் உள்ள தெரியும், அமெரிக்காவில் உள்ள தெரியும், சொந்த வீட்டில் நடக்க தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு எல்லாம் தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் நடிக்கிறான். அவ்வளவுதான், ஏதோ அறக்குற அறிவு. வேதம் அதை தான் சொல்லுகிறது. அவங்களெல்லாம் வேஷம் போடுகிறவர்கள், வேஷம் தெரிஞ்சதை போல காட்டிக்குவாங்க. ஆனா வேதம் சொல்லுது முட்டாள், தனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி மிகுதியா பேசி கொண்டிருக்கிறான். நடக்க போகிறது என்ன என்பது அவனுக்கு அறிவிப்பனியார். அல்லேலூயா. எல்லாம் வந்து முடிஞ்ச பிற்பாடு யோசிப்பாங்க, ஐயோ நான் இப்படி பண்ணி இருக்க கூடாதே, நான் இப்படி செய்து இருக்க கூடாதே. அப்படி ஒரு குடும்பம் யோசிச்சு. எந்த குடும்பம் தெரியுமா? நகோமியுடைய குடும்பம். ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நகோமியுடைய குடும்பம் ஒரு பஞ்ச காலத்துல ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்னன்னா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்துல தேசத்துல பஞ்சம் உண்டாயிட்டு, அப்பொழுது பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன், எலிமெலேக்கு என்கிற மனுஷன், தன் மனைவியாகிய சோதரம், தன் மனைவியோடும் தன் 2 பிள்ளைகள் மக்லோன் கிளியோன் என்கிற பிள்ளைகளோடு நகோமியோடு சேர்ந்து அவர்கள் மோவாப் என்கிற தேசத்துக்கு போறாங்க. அவங்க என்ன கனவுகளோடு போனாங்க தெரியுமா? இங்க பயங்கர பஞ்சம், இந்த பஞ்சத்தில் இருந்தா செத்து போய் விடுவோம், அதனால நம்ம பக்கத்து ஊர் மோவாப் இருக்கு, மோவாப்ல போயாவது பழச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு அவன் மனைவியும் கூட்டிட்டு அங்க போனா. நான் நினைக்கிறேன் இந்த பொம்பளை சும்மா இருந்திருக்க மாட்டா. சில பொம்பளைகளை வீட்டில் இருந்து நோண்டிட்டே இருக்கு பார்த்தீங்களா? கேட்க மாட்டீங்களா நீங்க? நீ அதை பேசு, நீ என்ன அவன் அப்படி பேசிட்டு போறான், நீ சும்மா இருக்கிற. ஸோ நிறைய குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குறது பொம்பளை. அவன் நொந்து போய் நூடிஸ்லாக இருப்பான், என்ன செய்வதுன்னு தெரியாம குழம்பு போய் இருக்கும். இங்கன்னு தோணும், நீ செய்ய மாட்டீரா, நீ அப்படி பண்ண மாட்டே, இப்படி பண்ண மாட்டேன் தோண்டும் போது இவனுக்கு பிபிஆ. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு பிபிஆர் இழுத்துட்டு போகணும், இழுத்துட்டு போயிட்டான். இருக்க விட மாட்டேங்க. என் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வான்னு சொல்லி பார்த்திருப்பான். எங்க நன்மை செய்ய போறான், இருக்க விடாம போய் சோதனை. அல்லேலூயா. நிறைய பேர் ஆபத்துல மாட்டி எப்படிதான், அவன் பாட்டுக்கு சும்மா இருப்பான், அவனை துரத்தி அவன் எங்கேயாவது போய் விழுந்து பறக்கி. அல்லேலூயா. கவனமா இருக்கணும். ஒருத்தர் போகலன்னு சொன்னா விட்டுருங்க, திரும்ப ஏவி அனுப்பாதுங்க. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க போனாங்க, 4 பேரும் போனாங்க. போன இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. நகோமியுடைய கணவன் மரித்து போனான், நகோமியுடைய 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். நிலைமையை யோசித்து பாருங்க, என்ன கனவுகளோடு அவள் போனாள். இங்கதான் நம்மளால பிழைப்பு நடத்த முடியல, அங்க போயாவது பிழைச்சிக்கலாம், அங்க போயாவது வாழலாம், அங்க போயாவது சந்தோஷமா இருக்கலாம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போன இடத்துல எல்லாமே அப்படி யோசித்து, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, சும்மா இருந்திருக்கலாமே. வீம்புக்கு என் புருஷனையும் பிள்ளைகளையும் எடுத்துட்டு போய் இப்போ எல்லாத்தையும் பறி கொடுத்து பாருங்க. புருஷன் என்பது தலை, பிள்ளைகள் என்பது சுதந்திரம். தன் சுதந்திரத்தையும் தலையும் இழந்து போனவர்களாய் நிற்கதியாய் நிற்கிறாள் நகோமி. நாளை என்ன நடக்குன்னு தெரியாது, நாளை என்ன நடக்குன்னு தெரியாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் வச்சு எடுங்க. சரியா? எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஜெபம் பண்ணி ஆண்டோட சமூகத்தை வச்சு எடுங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆமென். தன்னை விட்டு போடுவார்கள் என்று அறிந்திருந்தான் யோசேப்பு அண்ணமாரை பார்க்க போயிருப்பானா? நிச்சயமா போயிருக்க மாட்டான். தெரியாது அவனுக்கு.
அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் பரிசுத்தவான்களுடைய குடும்பமாக்கும். யோசேப்பு எல்லாம் அவ்வளோ பரிசுத்தமானாக்கும், அவ்வளோ பரிசுத்தமா, உதறி விட்டு ஓடுற அளவுக்கு பரிசுத்தமா. அவனுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல. அல்லேலூயா. நாளை நடப்பது எதுவும் நமக்கு தெரியாமல் இருப்பதனால தான் நம்ம சில நேரங்களில் சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளுகிறோம். அதனால மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும்னா கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். எதிர்காலத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். பிரசங்கியுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கியுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை என்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின் சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பன் யார்? ஒரு கேள்வியை அங்க பிரசங்கி சாலமோன் வைக்கிறார். என்ன வைக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்திலே நிழல் போன்ற மாயான இந்த உலகத்திலே ஜீவ காலத்தை போக்குற மனுஷனுக்கு நன்மைகளை கொண்டு வர போகிறது யார்? அடுத்து என்ன நடக்கும் என்பதை தெரிவிப்பது யார்? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சார்ந்து கொள்வோம். ஊழியக்காரங்களை சார்ந்து கொள்வோம், மனுஷங்களை சார்ந்து கொள்வோம், ஏதோ ஒன்றை சார்ந்து கொள்வோம். நான் சில காரியங்கள், சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். அது நன்மை தீமை எங்க நியாயம் தீர்க்கும்படி சொல்லல, அவருடைய ஆழங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சுமார் 26 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி வெளிநாட்டில் பயங்கர நல்ல உயர் சம்பளத்தோட வேலை இருந்தாங்க. அந்த காலத்தில் கவர்மெண்ட்ல சேர்ந்து நல்ல சம்பளம், நல்ல வருமானம். அப்போ அவள் அங்கே வேலை பார்த்த ஒரு டாக்டர், அவர்கள் 2 பேருக்குள்ள சிநேகம் வந்துச்சு. அந்த டாக்டர் கேரளாவை சார்ந்தவ. வீட்டில் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. இந்த மகளும் தன்னுடைய வீட்டுக்கு சொன்னால் அந்த வீட்டில் அப்பாவுக்கு பிடிக்கல. முடியாது, நான் விட மாட்டேன், என் மகளை அப்படி நான் தூர இடத்துக்கு அனுப்ப விட மாட்டேன், அதுவும் நீ விரும்புறதை நான் விட மாட்டேன், நீ விரும்புறபடினால நான் விட மாட்டேன். அவங்களாம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஒருவேளை கொடுத்துருப்பேன், நீ விரும்புற பார்த்தியா அதனால விட மாட்டேன். நீ ஏன் நான் முக்கியமா அவங்க முக்கியமா, இன்னைக்கு தீர்மானம் எடுன்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் அந்த அம்மாவுக்கு. கடைசியில் சோதரம், நீ மட்டும் ஊருக்கு வராம நீ அடுத்து வரும்போது நாங்கள் குடும்பத்தில் யாருமே இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா சொன்ன உடனே இந்த பிள்ளைக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அவள் சரிப்பா நான் அதை வேண்டான்னு விட்டுறேன், ரொம்ப வருத்தத்தோடு விட்டான். அப்பா ஊரில் ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திருமணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் அவள் வந்து சேர்ந்தான். நல்ல விமர்சனையா திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து எல்லாம் ஆலயத்தில் வச்சு திருமணம் நடந்து சாயந்தரம் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு புறப்பட்டு வெளியே இறங்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்ல, பெண் வீட்டுக்காரங்க அதை சொல்ல, பிரச்சனை வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊருக்கு போகாமல் அங்கேயே நின்றுட்டாங்க. ராத்திரி அங்கேயே தங்கிட்டான். பயங்கர அடி, வெட்டுக்குத்தலாம் ஆயிட்டு. பயங்கர அடி ஆகி 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகி கடைசியில் பயங்கர போராட்டத்தில் 2 பேரும் இதில் டிவோர்ஸ் ஆகலை. ஆனால் 2 பேரும் பேச பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அந்த சோதரம், அப்பா நான் இருக்கமா அப்படி சொன்ன அப்பா செத்து போயிட்டாரு. அவன் வேலையை வாழ்க்கையை பார்த்து போயிட்டான். இன்னைக்கு நொந்து போயிருக்க. ஒரு நாள் அவருடைய அப்பா என்கிட்ட சொன்னார், ஐயா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா, அவருக்கு நிம்மதி இல்லை, என் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படி போயிட்டேங்கிற அந்த வேதனை. அந்த பிள்ளையும் ஒரு நாள் வந்து சொல்லிட்டான், ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா. அவங்க குற்ற உணர்வோடு இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த சகோதரி இன்னைக்கு வயசு, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இன்னைக்கு சேர்ற வயசுலாம் இல்லை. பாருங்க, இது யார் நல்லவர் யார் கெட்டவர்? இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லுறேன். ஒரு எதிர்ப்பை மீறி ஒரு குடும்பம் திருமணம் பண்ணிச்சு. 2 வீட்லையும் பயங்கர எதிர்ப்பை மீறி திருமணம் செஞ்சுட்டு ஒரு வெளி மாநிலத்துக்கு போனாங்க. வெளி மாநிலத்துக்கு போய் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த 2ஆவது மாசத்துல அவர் இறந்து போய்விட்டார். எங்கேயோ ஒரு இடம் குடும்பத்துல ஏதல நிற்கதி அவன் நிற்கிறான். இங்க யார் மேல தப்பு? யோசித்து பாருங்க. நான் நியாயம் தீர்க்கும்படி சொல்லல, வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்றேன். அந்த பொண்ணு சொல்றா, அப்பா சொல்ல கேட்க நான் போயிருந்தேன், நீ நல்லா அந்த டாக்டர் நல்லா இருக்கா, கேரளாவில் பெரிய டாக்டர் பெரிய ஆஸ்பத்திரி பெரிய டாக்டர், அங்க போயிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். அவ யோசிக்கிறா. இந்த பெண்ணு யோசிக்கிறா, ஐயோ அப்பா அம்மா சொன்னபடி அன்னைக்கு நான் இப்படி நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேனே. வாழ்க்கை எங்கேயோ போதில்லை. எத்திக்கலான காரியங்கள் இதெல்லாம். ஒரு இளம் வயது விதவை, சின்ன வயசுல கணவனை இழந்துட்டாங்க. ஒரு பிள்ளை இருக்கிறான். அவர்கள் ஒரு குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து திருமணம் பண்ணுவதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அவ சொன்னா,
இனி ஒரு திருமணம் எனக்கு வேணாம், என் பிள்ளைக்காக நான் வாழ போகிறேன், என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும், என் பிள்ளை நல்லா வருவான் அப்படி சொல்லிட்டு அவன் கூலி வேலைக்கு போனாங்க. எல்லா வேலைக்கும் போயிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்துச்சு, நல்ல பிள்ளைய நல்லா வளர்த்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தான். வெளிநாடு போகும்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. பையனுக்கு ஸ்தோத்திரம் வெளிநாடு போதுக்கிற வழி அந்த வீடை விற்று ஸ்தோத்திரம் தான் அந்த நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சென்டில் குடிசையை போட்டு இருந்துட்டு, மக்களை நீ போய் நல்ல வீடு கட்டலாம் மக்களை சொல்லி வீடை விற்று அனுப்பி வச்சாங்க. 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, பையன் வரல. அம்மா பையன் வருவான்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, பையன் வரல. அப்புறமா ஒரு செய்தி வருகிறது, பையன் அங்கேயே திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான். இந்த அம்மாவுடைய நிலைமை அன்னைக்கு சொல்றாங்க, இதையா நான் பார்த்த ஆட்களாக ஐயா, நான் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் இருந்தேன். அது எப்படி வளரட்டுன்னு என் வாழ்க்கையை நான் பார்த்துருந்தேன், நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா இவங்களுக்கு யார் அந்த மாப்பிள்ளை வந்தானோ அந்த மாப்பிள்ளை வேறொரு கைவிடப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க நல்லா இருக்கிறாங்க. இந்த அம்மா அவங்கள பார்க்குறாங்க, ஐயோ நான் வாழ வேண்டிய வாழ்க்கை அல்லவா இது, என்ன செய்யறது? இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன இல்லை, அடுத்து என்ன நடக்குங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதை தான் சொல்ல வரேன். அடுத்து என்ன நடக்கு என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது, அதை தான் சொல்ல வரேன். அதனால நம்ம வாழ்க்கையில கவனமாக இருக்கணும். எவனுக்கும் அவர்கள் எதிர்காலம் தெரியாது, நம்ம எதிர்காலம் தெரியாது. அதை நம்பி நான் உன்னை வாழ வைப்பேன், உனக்கு நான் அப்படி உதவி செய்வேன், நான் உனக்கு இப்படி செய்வேன் சொல்ற வார்த்தையை நம்பி போயிடாதீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அவருடைய 39வது வசனம் 6:39 சொல்லுகிறது, பின்னு அவர் ஒரு ஓமை அவளுக்கு சொன்னா, குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா. நல்ல வசனம் இல்ல? அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத ஆவிக்குரிய குருடன் தான் எல்லாரும். அவனை நம்பி அவனை சார்ந்து நம்ம போனா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதுதான் ஆண்டு சொல்லுவாரு, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட என்ன ஆகும்? 2 பேரும் படுகொலையில போய் விடுவான். அதே போல மனுஷனை நம்பி நீ போனா, மனுஷன் நிலையற்றவன், மனுஷன் அறிவு குறைவுள்ளவன், மனுஷனுடைய தரம் கெட்டு போய் காணப்படுகிறது, மனுஷனுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியா இருக்கிறது, மனுஷனுடைய உதரங்களில் பாம்பு விஷம் இருக்கிறது, அநேக மனிதர்கள் மோசம் பண்றவங்களா இருக்கிறாங்க, நல்லவன் ஒருவரும் இல்லை, நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறான், நிழலுக்கு சமமாய் இருக்கிறான், மனநிறைவு இல்லாதவனாய் இருக்கிறான், விழுந்து போக தன்மை உள்ளவனாய் இருக்கிறான். அதோடு கூட அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை அறியாத குருடனாய் இருக்கிறான். இந்த குருடனை நம்பி நீ போனா, இந்த குருடனை நம்பி நீ போனா என்னவாகும்? அதனால தான் திரும்ப சொல்றேன், இந்த மனுஷனை நம்பாதீங்க. அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியில சுவாசம் எந்த மனுஷனா இருந்தா, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விட, எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். யாரையும் நம்ப மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன், என் பெற்றோரையும் நம்ப மாட்டேன், எனக்கு பிறந்ததுகளையும் நம்ப மாட்டேன், கூட உள்ளவங்களையும் நம்ம யாரையும் நம்ப மாட்டேன். என் நம்பிக்கை இயேசு மாத்திரம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் இந்த உலகத்தில் நிலை உள்ளவர்கள் அல்ல. நம்மை அழைத்த தேவன், நம்ம உருவாக்கின தேவன், கரிசனையோடு நம்மை அழைத்த தேவன் அவர் ஒருவர். அதுதான் வேதம் சொல்லுங்க, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுரு. அது பிள்ளையா இருக்கலாம், என் பிள்ளை படிச்சு முடிச்சு பெரிய ஆளாகி அப்படியே விமானத்தில் கொண்டு பறப்பா, அவ பறந்து போகாம பார்த்துக்கோ. அல்லேலூயா. பறப்பாங்க, இல்லைன்னு சொல்லல, தனிமையை பறந்துடாம யாரையும் பற்றி பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழுங்க, பிள்ளைக்காக புருஷனுக்காக மனைவிக்காக வாழ்ந்துவான், வாழ்க்கையை நாசப்படுத்தினாங்க. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது தெரியாது. 10 வருஷம் 20 வருஷம் கூடி சேர்ந்து வாழ்ந்து உயிருக்கு உயிராக வாழ்ந்தவங்க கூட டிவோர்ஸ்.
அவன் ஈவன் அவன் பல அந்த பக்கம் அப்படி பரவாயில்ல கழுத அப்படின்னு சொல்லி திட்டான். அந்த பக்கம் போல இத்தனை வருஷம் வாழ்ந்தவன், கூட வாழ்ந்தவன் 20-25 வருஷம். அன்னைக்கு ஒரு செய்தியை வாசித்தேன், 60 வயசான அம்மா தான் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏ பைத்தியக்காரி, யோசித்து எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் என் மனைவி என் கடைசி வரை என் கூட வருவா, என் புருஷன் கடைசி வரையே எப்ப விட்டுட்டு வாடுவான்னு சொல்ல முடியாது. கள்ள பயல்களை என்னை சேர்ந்து சொல்றேன். அல்லேலூயா. யாரையும் நம்பாதீங்க. என் புருஷன் அவ்வளோ பரிசுத்தவா, என் புருஷன் அப்படியோ பரிசுத்த, எல்லாரும் அப்படிதான். யாரும் முழுமை அடைஞ்சது கிடையாது, நடிப்பாங்க. முழுமையானவங்க யாரும் கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாசி விசுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்து. அப்ப என்ன பண்ண நாங்க இந்த பூமியில வாழ்கிறோமே, நாங்க இருக்கிறோமே, என்ன பண்றது? ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, yes Lord, அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, நம்பி இருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்புனா பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்புனான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. நீதானே என் துணையாடி, என் கேடகமும் ஆடி. நீதானே என் துணையாடி, என் கேடகமும் ஆடி. ஆசீர்வதிப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேனா, உம்மை நம்புவே, முடிவு பரியந்தோ உம்மை நம்புவே. உம்மை நம்புவேனா, உம்மை நம்புவே, முடிவு பரியந்தோ உம்மை நம்புவே. உம்மை நம்புனா பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்புனா பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்புனா பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்புனா பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அல்லேலூயா. அப்ப நம்பிக்கை, முதல் நம்பிக்கை எங்க வைக்கணும்? ஆண்டவர் மேல வச்சு நம்ம யாரை சார்ந்து கொள்ளணும்னா ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரை முழுமையா நம்பும் பொழுது நம்ம பிள்ளை நமக்கு ஆசீர்வாதமா இருப்பான், நம்ம மனைவி நமக்கு ஆசீர்வாதமா இருப்பான், நம்ம சகோதரர்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய கணவன் நமக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்மை எல்லா விதத்திலும் பலப்படுத்துகிறவங்க இருப்பாங்க. நம்ம மனைவி ஏற்ற துணையா இருப்பான், புருஷன் நல்ல புருஷனா இருப்பான். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பான். கர்த்தரை விட்டுட்டு இவங்களை நம்ம சார்ந்து கொண்டோம்னா ஒரு நாள் நம்மளை துரத்தி விடுவார்கள். இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ல வர புரியுதா? 128ஆம் சங்கீதத்தில் எல்லா கல்யாண வீட்டுகளிலும் நம்ம வாசிக்கிற சங்கீதம் தான். ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கும்போது, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளும் போது, கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளும் போது அவனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன? அவன் மனைவி வீட்டவர்களை களி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பான். அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும்
அதுதான் அதுதான் அதுதான். அப்ப முதலிடம் யாருக்கு? முதலிடம் யாருக்கு? முதலிடம் தேவனுக்கு நீ கொடுக்கும் போது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, அவர்கள் எல்லாரும் நம்மை சார்ந்து கொள்வார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் நம்மை சார்ந்து கொள்வார்கள். நம்ம உலகத்தை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் அவர் பாட்டுக்கு போவா, இவர்கள் நம்மளை கொல்லுவார்கள். அதுதான் அதுதான் உண்மையதான் சொல்ல வர. மனுஷனை நம்புறதை விட்டுட்டு கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க, மனுஷர்கள் நமக்கு அனுகூலமாக இருப்பார்கள். ஆமென். மனுஷனோட தான் வாழ வேண்டி இருக்கு. மனைவி, கணவன், பிள்ளைகள், ஊர், உலகம், எல்லா பிற மதத்தவர்கள் எல்லாரோடு தான் வாழ வேண்டி இருக்கு. இவர்களுக்காக அவரை விட்டோம்னா நம்ம பரிதாபம். அவரை சார்ந்து கொள்ளோம்னா எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நம்ம பிள்ளை நமக்கு சொல்லி கேட்டு ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம வார்த்தையின்படி கேட்டு நம்ம பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம புருஷன் நமக்கு உங்களுக்கு பிரியமா இருப்பாங்க, உங்க மனைவி உங்களுக்கு பிரியமா இருப்பாங்க. சார்ந்து கொள்வதை வைத்து. அல்லேலூயா அல்லேலூயா. சுத்த எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் அழகா சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். யார் மனுஷனை நம்புறதை விட்டுட்டு, மனுஷனை சார்ந்து கொள்வதை விட்டுட்டு கர்த்தரை சார்ந்து கொள்கிறாங்களோ, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுகிறாங்களோ, அப்படி குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன் தண்ணீர் அண்டில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். சங்கீதம் 9:10 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறதை கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்மளை செழிப்பா வைப்பாரு, நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பாரு, நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் வைப்பாரு, பிறரும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியா வைப்பாரு. அதோடு கூட சொல்ல கர்த்தர் அவளை ஒரு காலம் கைவிட மாட்டா. ஆமென். கர்த்தர் அவளை ஒரு காலம் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் பாதுகாத்தார். அப்படி கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு பெண் தான் ரூத். ரூத்துடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ரூத்துடைய குடும்பம் தேவனாலே புறக்கணிக்கப்பட்ட குடும்பம். அப்ப மோவாப் சந்ததியை சார்ந்தவள். மோவாபியர்கள் 10 தலைமுறை ஆனாலும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதாம். உபாகமம் 23:3 சொல்லப்பட்டிருக்கிறது. 10 தலைமுறை ஆனாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. அப்படின்னா எத்தனை தலைமுறை ஆனாலும் தூய்மை பெறாத ஒரு சந்ததினா அது மோவாபியர், அம்மோனியர்கள். ஆண்டவர் ரொம்ப வருத்த ஒரு சந்ததியில பிறந்தவள் தான் இந்த ரூத்து. ஆனா ஒரு நாள் நகோமியை பற்றி பிடித்து கொண்டு வந்து சொல்றான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னாள். அல்லேலூயா. நீ போற இடத்துல நானும் வரும், உன் குடும்பம் தான் என் குடும்பம். உம்முடைய தேவன் என் தேவன் என்று என்னைக்கு அவ தன்னுடைய எல்லா விக்கிரக வழிபாட்டையும் விட்டு, தன்னுடைய பாரம்பரியங்கள் விட்டு, தன் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவராகிய கர்த்தரை யெகோவா தெய்வத்தை பற்றி பிடிச்சாலோ அன்னையிலிருந்து அவள் இருந்த எல்லா சாவும் விலகி போயிட்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். ரூத் 2ஆம் அதிகாரம், ரூத்துடைய புஸ்தகம் 2வது அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 12வது வசனத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய சட்டை நிழலிலே வந்தாள் அவள் வந்தபடினாலே போவாஸ் என்கிற ஒரு பெரிய மனுஷன் அவளுக்கு புருஷனாய் கிடைத்தான். அவள் உடைந்து போன வாழ்க்கை, நிர்மூலமாகி போன வாழ்க்கை புதிதாய் கட்டப்பட்டு எழுந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அவள் பேர் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய வம்ச வரலாறுல இந்த ரூத்தை அவர் கொண்டு வந்தார். இந்த ரூத்தை கொண்டு வந்தார். 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில்
பெற்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல அவள் பேர் வரத்தக்கதாய் ஆண்டவரை கர்த்தர் அவளை தன்னோடு தன்னுடைய சந்ததியில சேர்த்து கொண்டார். ஆமென். காரணம், அவள் எல்லாத்தையும் விட்டு தேவனை சார்ந்து கொண்டபடியினாலே அவள் வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு. அல்லேலூயா. இல்லாம இருந்ததுன்னா அவள் வாழ்க்கை அவ்வளவுதான். அவள் தனக்கு இஷ்டமானபடி தன் வாழ்க்கை அமைச்சிருந்தா எப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு போவாஸ் என்பது பரிசுத்தமான மகிமை உள்ள மனுஷனாக அவள் வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு, அவள் குடும்பம் கட்டப்பட்டுச்சு, அவள் வாழ்க்கையில மறுரூபம் உண்டாச்சு. காரணம் என்னன்னா அவள் கர்த்தரை அடைக்கலமாய் தேடிக்கொண்டாள். இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் அதுதான். என்னன்னா முதல்ல உலகத்தில் உள்ள பற்றுகளை விட்டுட்டு கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. இது எந்த தலைப்பின் கீழே வந்தோம் தெரியுமா உங்களுக்கு? தேவனை விடுதல் என்கிற தலைப்பின் கீழே வந்தோம். தேவனை விடுதல். ஏசா தேவனை விட்டபடினால் அவன் சபிக்கப்பட்டு போனான். அவன் தேவனை விடுவதற்கு வழி உண்டாக்குற ஒண்ணுதான் மனுஷனை சார்ந்து கொள்ளுது. அதுக்காக உங்க பிள்ளைகளை நேசிக்க கூடாது, உங்க புருஷனை நேசிக்க கூடாது, உங்க மனைவியை நேசிக்க கூடாது, உங்க சகோதரங்களை நேசிக்க கூடாதுன்னு சொல்ல வரலாம். சொல்ல வந்தவுடைய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க எல்லாம் நமக்கு முக்கியமானவங்க தான், அவங்க எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். அவங்க வேண்டான்னு நமக்கு ஆண்டவர் தந்திருக்க மாட்டார். அப்படித்தானே? மனைவி வேண்டான்னு தந்திருக்க மாட்டார், புருஷன் வேண்டான்னு தந்திருக்க மாட்டார், பிள்ளைகள் வேண்டாம் தந்திருக்க. அவங்க எல்லாம் வேணும், நமக்கு எல்லாரும் வேணும், எல்லாம் வேணும். ஆனா அவங்க எல்லாரையும் காட்டிலும் மேலா இருக்க வேண்டியது கர்த்தர். ஆண்டவருக்காக எதை வேணாலும் இழக்கலாம். ஆனா ஆண்டவரை மட்டும் யாருக்காகவும் இழந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடும். வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடும். ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் கடைசியா வாசித்து முடிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் அப்படியே 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அப்படியே தாசோடைய சொல் கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததுனாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவுள். எதிர்காலத்தை குறித்து தெரியலையா? இருள் எல்லாமே இருள் போல இருக்கா? வாழ்க்கையில ஒரே போராட்டமா, ஒரே மன உளைச்சலா, என்ன பண்றன்னு தெரியலையா? ரட்சிக்கப்படாதவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்காத, ரட்சிக்கப்படாதவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்காத, குடிகாரன்கிட்ட போய் ஆலோசனை கேட்காத, விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்காத. உன் வாழ்க்கை நிர்மூலமாகும். ஏன்னா அவனுக்கே வழி தெரியல, அவனுக்கே அதில் வெளியப்படுவதற்கு வழி தெரியல. உன்னை எப்படி நல்ல வழியில் நடத்த முடியும்? அதனால நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழங்கால் படி போட்டு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து. இந்த வசனம் அழகா சொல்லுது பார்த்தீங்களா? எவன் தனக்கு வெளிச்சம் இல்லாதனாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, கர்த்தரை முழுமையா நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவுள். அப்படி கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அவர் தன்னோடு சேர்த்து கொண்டு நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்து யார் 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 நமக்கு இடையூறாக இருக்கிறாங்களோ அவர்களை நம்மை விட்டு விலக்கி நம்ம எல்லா வீட்டிலும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவா. கர்த்தரை விட்டுறாதீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் அவரை சார்ந்து கொள்வோம். தேவனை கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நம்ம எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில், ஏசப்பா, தேவனை விடுதல் என்பது மனுஷனை சார்ந்து கொள்வதில் என்கிற சில காரியங்களை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம்ப்பா, தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். மனிதனுடைய தன்மைகள் என்ன, மனிதன் எப்படிப்பட்ட நிலைமையிலெல்லாம் இருக்கிறான் எங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே. ஏசா தேவனை விட்டபடியினாலே அவன் ஆசீர்வாதத்தை இழந்தான். அப்படி தேவனை விட வைக்கிற காரியங்கள், அந்நிய தேவர்களை சேவித்த, கர்த்தருடைய வழியில் நடவாமை, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை மீறி நடத்தல், தேவனை விட்டு விலகி செல்லுதல், மனிதர்களை சார்ந்து கொள்ளுதல் என்று சொல்லி 5 காரியங்களை தியானிச்சாப்பா. ஏசாவை போல புறக்கணிக்கப்பட்டவர்களை அல்ல அப்பா, ஏசாவை போல புறக்கணிக்கப்பட்டவர்களை அல்ல ஆண்டவரே, யாக்கோவை போல உம்மா நேசிக்கப்பட்டவர்களை நாங்கள் மாறணும்ப்பா. எது நிமித்தமும் உம்மை நாங்கள் விட்டு போக மாட்டோம்ப்பா. அன்னைக்கு நீங்க சீசர்ல பார்த்து கேட்டீங்களே,
நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு சொன்னானே, யாரிடத்துல அப்பா போவோம்? யாரிடத்துல போவோம்? யாரிடத்துல போய் எங்களுக்கு மீட்பு உண்டு? நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களா? ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஆண்டோட காலத்தை ஒப்பு கொடுத்தாப்பா, நான் யாருக்காகமா விட மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு மனைவி, பிள்ளைகள், புருஷன், பிள்ளைகள் முக்கியம்தான்ப்பா, உறவுகள் முக்கியம்தான்ப்பா. ஆனால் அதை காட்டி நீங்க எனக்கு மேலானவர் ஆண்டவரே. நீங்க எனக்கு மேலானவரப்பா. மனிதர்களை நம்பாதீங்க. ஆசிரியர் சுவாசம் இல்ல, மனிதர்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நல்லவரே, நல்லவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே.
நான் உணர்கிறேன். உங்களின் மாறாத அன்பை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேன். சொல்ல முடியுமா? ஒருத்தர் உங்களை போல இல்லப்பா. நான் பார்த்த மனிதர்கள் உங்களை போல இல்லப்பா. மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல. சொல்லுங்கள், நீரின்றி வாழ்வே இல்லை. உணர்ந்தேனையா உங்களின் மாறாண்மை மறவேனையா. இயேசுப்பா, உங்களின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உதவாத ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு நன்மைக்காக நம்மளை சார்ந்து கொள்வாங்க. நன்மைகளை எதிர்பார்த்து உதவாதவர், ஏழைகளை மறவாதவர். அந்த ஆண்டோட அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, நான் இந்த பூமியில வாழும்படி எனக்கு குடும்பத்தை தந்திருக்கிறீங்க, எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருக்கீங்க, நிலம் தந்திருக்கிறீங்க, உடைமைகள் தந்திருக்கிறீங்க, வீடு தந்திருக்கிறீங்க, வாகனம் தந்திருக்கிறீங்க, நல்ல வேலை தந்திருக்கிறீங்க, நல்ல உறவுகளை தந்திருக்கிறீங்க. அவைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கணவனுக்காய், நல்ல மனைவிக்காய், நல்ல பிள்ளைகளுக்காய், மருமக்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஜீவிய பாதையில் நீ தந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி ஆண்டவரே. ஆனா அதை எல்லாவற்றை காட்டிலும் மேலானவர் நீர் ஆண்டவரே. மேலானவர் நீர் ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்ளுகிறப்பா, உம்மை
உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன்ப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்ன என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்ன என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழவே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஏசா தன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான், காரணம் தேவனை விட்டான். தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமா எண்ணினான். தேவனை விடுதல் என்பதை குறித்த ஆழமான செய்தியை இந்த நாள் வரை நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்தோப்பா. கடைசியாக நாங்கள் ஆண்டவரை மனிதர்களை சார்ந்து கொள்வதனாலே நாங்கள் தேவனை விடுகிற ஆபத்துக்குள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு தேவனை விட்டு விட்டு மனிதனை உறவுகளை சார்ந்து கொள்ளக்கூடாது, எங்க வேலையை சார்ந்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாய் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தபடி நமக்கு நன்றி ஆண்டவரே. நீ எங்களுக்கு தந்த எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, அவளை கண்ணும் கருத்துமாய் காத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு நாங்கள் முன்மாதிரியா இருக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்யணும், அவங்களை நேசிக்க வேண்டிய பிரகாரம் நாங்கள் நேசிக்கணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நேசித்து உம்மை சார்ந்து கொண்டு உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை தாங்குங்க. யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லார் வாழ்க்கையின் நன்மைகளை செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க, மேன்மையான இவைகளை கொடுங்க. தொடர்ந்து உங்கள் பிரசனத்துக்குள் மகிமை கருத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. வருகிற நாட்களில் தொடர்ந்து ஆழமான ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும் கட்டிடங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. மாலையில் நடக்கிற சண்டே ஸ்கூல், மாலையில் நடக்கிற கோல்கடற்று வகுப்புகள், மாலையில் நடக்கிற ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த நாள் இனிய நாளாய் மகிமையான நாளாய் இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்குவரவுகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதிகாலையில் நடக்கிற 40 நாள் சிறப்பு கூட்டத்தை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. எந்த குடும்பங்களும் எந்த சேதங்களோ ஆபத்துகளோ விபத்துகளோ மரண கண்ணிகளோ சாபங்களோ வராதபடி எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் கர்த்தாவே இயேசு நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். தொடர்ந்து கர்த்தர் நடத்தி பெரிய காரியங்களை செய்து இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகம் இன்றும் என்று சதா நாட்கள் மனைவியோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்துக்கு போய் வாருங்கள்.